ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இல்லாமல் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் போதும் ஓமம், இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மாவு பொறுத்து அதிகமாக போடாதீங்க, கசக்கும். தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஓமத்தை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட போகிறேன். இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போடாமல் கூட இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேச ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடய சேனலை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே வந்துடும். இப்போ மாவை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக நீங்கள் பிசையணும். நல்லா சாஃப்டாக பிசையணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன். பக்குவம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் ஸ்டார் பிளேட் யூஸ் பண்ண போகிறேன் முறுக்கு வேகிறதுக்கு. முறுக்கு குழாயில் மட்டும் நீங்கள் எண்ணெய் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட முறுக்கு குழா பொறுத்து தான் நீங்கள் எண்ணெய் போடுறதும் போடாததும். இப்போ மாவை உள்ளே போட்டுட்டு முறுக்கு சுற்ற போகிறோம். இப்போ நம்ம சுற்றியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரு எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன், ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் பார்த்திங்கன்னா நான் மணல் போட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடியே. அதுக்குள்ளே அந்த முறுக்கை வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. உங்களுக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.